அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதாவது லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு பொது பெருக்கி அப்படிங்கிறதையும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு பொது வகுத்தி அப்படிங்கிற டாபிக்ஸை பத்தி இப்போ நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆப்ஸ் கிளாஸஸை வந்து நம்மளோட வெப்சைட் tnpsc.academyல 3 பார்ட்ஸா பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இந்த எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக்கையும் நம்ம 3 பார்ட்டா பார்க்க போறோம். எப்படின்னா இந்த வீடியோல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோல வந்து LCM HCF ஓட எல்லா மாடல் கொஸ்டின்ஸையும் பிராக்டிஸ் பண்ணி பார்க்க போறோம். எல்லா கொஸ்டின்ஸையும் எப்படி கேட்கறாங்க, அதை எப்படி சால்வ் பண்றதுன்னு எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். அடுத்த வீடியோல எங்களோட ரெண்டாவது வீடியோல வந்து மிச்ச 2 பார்ட்டும் வரும். அதாவது TNPSC ஓட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்ப்போம். அதோட சேர்த்து உங்களோட பிராக்டிஸ்க்காக டெஸ்ட் கொஸ்டின்ஸையும் வச்சிருக்கோம். அந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே டீடைல்டு சொல்யூஷன்ஸ் எல்லாமே எங்களோட வெப்சைட் tnpsc.academyல இருக்கும். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃபுல் வீடியோலையும் வந்து டிஎன்பிஎஸ்சியோட LCM அண்ட் HCF டாபிக்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ நாம டாபிக்கு போகலாம். இப்போ நாம LCMனா என்ன, HCFனா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு சொன்னா மீச்சிறு பொது பெருக்கி அப்படின்னு சொல்றோம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படிங்கிறத மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ மல்டிபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து மடங்கு அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி ஃபேக்டர் அப்படிங்கிறத காரணி அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ்ல பார்த்தோம்னா LCM மீ போ பே அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி HCF மீ போ வா அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தா தான் நம்மளால வந்து அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். இப்போ மல்டிபிள்னா என்ன அப்படின்னு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா 8 அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா 8 வந்து கொடுக்கப்பட்ட நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடைய மடங்கு எல்லாமே அதோட மல்டிபிள்ஸ் தான். அதாவது 16, 24, 32 அப்படின்னு 8ஆல மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய எல்லாமே வந்து அதோட மல்டிபிள்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ மல்டிபிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 8 வச்சு இந்த நம்பர் எல்லாத்தையுமே நம்மளால டிவைட் பண்ண முடியும். அதனால டிவிசிபிள் பை இந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே 8ஆல டிவைட் பண்ண முடியுங்கிறதுனால இந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே டிவிசிபிள் பை 8 அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஃபேக்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த நம்பரை வச்சுலாம் 8 நம்மளால டிவைட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே அதோட ஃபேக்டர்ஸ்கிறோம். ஸோ விச் எக்ஸாக்ட்லி டிவைட்ஸ் த கிவன் நம்பர், அதாவது 4, 2, 1 இதை வச்சுலாம் நம்மளால 8 டிவைட் பண்ண முடியும். அதனால அது எல்லாத்தையுமே ஃபேக்டர் அப்படிங்கிறோம். ஸோ மல்டிபிள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே கொடுத்த நம்பரை விட மல்டிபிள்ஸ் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது எப்பவுமே கொடுத்த நம்பரை விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ மல்டிபிள்னா என்ன, ஃபேக்டர்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இதுல இருந்து LCMனா என்ன, லீஸ்ட் காமன் மல்டிபிள்னா என்ன, HCFனா என்ன, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னா என்னங்கிறத ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் அதாவது மீச்சிறு பொது பெருக்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த LCM அப்படிங்கிற வார்த்தையில வந்து காமன் மல்டிபிள் அதாவது பொது பெருக்கி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கலாம். ஸோ பெருக்கினா என்ன, மடங்குனா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ காமன் மல்டிபிள்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3, 5, 10 அப்படின்னு இந்த 3 நம்பர் எடுத்துக்குவோம். இந்த 3 நம்பருக்கும் காமனாக இருக்கக்கூடிய அதாவது பொதுவாக இருக்கக்கூடிய பெருக்கி காமன் மல்டிபிள் என்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த 3யோட மடங்கு என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து 3 1s are 3, 3 2s are 6, 3 3s are 9, 3 4s are 12, அதே மாதிரி 15, 18, 21, 24, 27, 30, 33 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 அப்படின்னு எடுத்தோம்னா 5 வந்து அப்படியே பெருக்கிட்டே போனோம்னா 5 வந்து 1ஆல பெருக்கும்போது 5 வருது, 2ஆல பெருக்கும்போது 10 வருது, 3ஆல பெருக்கும்போது 15 வருது. அதே மாதிரி அடுத்து வந்து 20, 25, 30, 35, 40 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ இது எல்லாமே 5ஓடைய பெருக்கி அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி 10ஓடைய பெருக்கி 10ஓடைய மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 10, 20, 30, 40, 50ன்னு இப்போ போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்து 3, 5, 10 இந்த 3ஓடைய மல்டிபிள்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய பெருக்கி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்த்தோம். இப்போ நமக்கு வந்து 3, 5, 10 இந்த 3ஓடைய பொதுவான பெருக்கி காமன் மல்டிபிள்ஸ் இது 3லையுமே இருக்கக்கூடிய காமன் மல்டிபிள்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா இதுல இருந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் எடுப்போம். அப்படின்னா நம்ம 30 பார்த்தோம் அப்படின்னா இந்த 3லையுமே 3ஓடைய மல்டிபிள்ஸாகவும் இருக்கு, 5ஓட மல்டிபிள்ஸாகவும் இருக்கு, 10ஓட மல்டிபிளாகவும் இருக்கு. ஸோ இது 3க்குமே இந்த 3ஓட மல்டிபிள்ஸுக்குமே வந்து பொதுவாக வந்து 30 இருக்கனால காமன் மல்டிபிள் ஆஃப் 3, 5 and 10 அதாவது 3, 5, 10 3ஓடைய பொது பெருக்கி அப்படின்னு நம்ம 30 எடுத்துக்கிறோம். ஸோ காமன் மல்டிபிள்னா என்ன, கொடுக்கப்பட்ட நம்பர் எல்லாத்துக்குமே மல்டிபிள்ஸ் பார்க்குறோம். அந்த எல்லா மல்டிபிள்ஸ்லையும் எது பொதுவாக வருதோ அதை தான் நம்ம காமன் மல்டிபிள் அப்படின்னு எடுக்கிறோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எடுங்க, 2ஐயும் 6ஐயும் எடுங்க. இப்போ 2ஓட மல்டிபிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18 அப்படியே போய்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி ஆரோட மல்டிபிள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6, 12, 18, 24 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ரெண்டோடைய பெருக்கியும் பார்த்துட்டோம், ஆரோடைய பெருக்கியும் பார்த்துட்டோம். இப்போ இதோடைய காமன் மல்டிபிள் அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தோம், இது ரெண்டுக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே காமன் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 and 6 அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா 6 வரும், 12 வரும், 18 வரும், 24 வரும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த 6, 12, 18, 24 இது எல்லாமே வந்து ரெண்டோட மல்டிபிளாகவும் இருக்கு, ஆரோட மல்டிபிளாகவும் இருக்கு. ஸோ இப்போ காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 6 அப்படின்னு எடுத்துட்டோம். நமக்கு என்ன கேட்குறாங்க இங்கே, லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு பொது பெருக்கி அப்படின்னு கேட்குறாங்க. மீச்சிறுனா என்ன, இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான பெருக்கி, கம்மியான பொது பெருக்கி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது லீஸ்ட், ரொம்ப ஸ்மாலஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 6, 12, 18, 24 ரொம்ப கம்மி, எது 6 தான் கம்மி. அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள் ஆஃப் 2 and 6 அப்படின்னு 6 சொல்லலாமா? ஸோ இப்படி நம்ம வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள் அப்படின்னா இப்படி தான் ஒரு 2-3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே நம்ம 2, 6 பார்த்த மாதிரி, இல்லை இதுக்கு முன்னாடி 3, 5, 10 பார்த்த மாதிரி ஒரு காமன் மல்டிபிள்ஸ், அதாவது காமன் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. இதோடைய லீஸ்ட் காமன் மல்டிபிள், இதோடைய மீச்சிறு பொது பெருக்கி அப்படின்னு என்னன்னு கேட்டாங்கன்னா, இதுங்களோட மல்டிபிள்ஸ்லாம் கண்டுபிடிச்சு அந்த மல்டிபிள்ஸோடைய காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸ், அந்த காமன் நம்பர்ஸ்ல எது கம்மியாக இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிரும். ஸோ இப்போ எல்சிஎம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அதாவது இங்கே நம்ம பார்த்தது எல்சிஎம்னா என்ன அப்படின்னா, பட் இதை நம்ம சால்வ் பண்ணுற போது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் சால்வ் பண்ணுவோம். அது இந்த மெத்தடில் சால்வ் பண்ண மாட்டோம். அதை நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது பார்ப்போம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹெச்சிஎஃப்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, காமன் ஃபேக்டர் பொது வகுத்தினா என்னன்னு நமக்கு முதல்ல தெரியணும். இப்போ அதே மாதிரி வந்து இங்கே வந்து 6, 9 அப்படின்னு 2 நம்பர் நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். இப்போ முதல்ல ஆரோடைய வகுத்திலாம் என்ன, ஆரோடைய காரணி இல்லைனா ஆரோடைய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 6 வந்து 6ஆல டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 6 3ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 2ஆலையும் டிவைட் பண்ண முடியும், 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆரோடைய ஃபேக்டர்ஸ் எல்லாமே வந்து 6, 3, 2, 1 அப்படின்னு வந்துடும். அதே மாதிரி 9உடைய ஃபேக்டர்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, 9 வந்து 9ஆல டிவைட் பண்ண முடியும், 3ஆல டிவைட் பண்ண முடியும், 1ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது எப்போவுமே வந்து அந்த நம்பரை எதை வச்சுலாம் டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஃபேக்டர்ஸில் எப்போவுமே நமக்கு வந்து குறைஞ்சிட்டே தான் வரும். ஆனால் நம்ம மல்டிபிள்ஸ் பார்க்கும்போது எப்போவுமே மல்டிபிள்ஸ் கூடிட்டே தான் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம 6உடைய ஃபேக்டரும் 9உடைய ஃபேக்டரும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இதில் ஏற்கனவே பார்த்த மாதிரி காமன் ஃபேக்டர் பொது வகுத்தி என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ இதில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் அப்படின்னா, காமனாக வந்து 6க்கும் 9க்கும் என்ன ஃபேக்டர் இருக்குன்னு பார்த்தா இதில் நமக்கு 3 வருது. ஸோ 3 is the common factor of 6 and 9 அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் 12ஐயும் 18ஐயும் எடுத்துக்கிறங்க. இப்போ 12உடைய ஃபேக்டர்ஸ்லாம் என்ன, 12உடைய காரணி, 12உடைய வகுத்திலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 12 வந்து 12ஆல வந்து வகுக்க முடியும், 6ஆல வகுக்க முடியும், 4ஆல வகுக்க முடியும், 3ஆல வகுக்க முடியும், 2ஆல வகுக்க முடியும், அதே மாதிரி 1ஆலையும் வகுக்க முடியும். இப்போ 12ஓட ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி 18ஓட ஃபேக்டர்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 18 வந்து 18ஆல டிவைட் பண்ண முடியும், 9ஆல டிவைட் பண்ண முடியும், 6ஆல டிவைட் பண்ண முடியும், 3ஆல டிவைட் பண்ண முடியும், 2ஆல டிவைட் பண்ண முடியும், 1ஆலையும் டிவைட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஃபேக்டர்ஸ் பார்த்தாலே தெரியும், ஃபேக்டர்ஸில் எப்போவுமே வந்து அந்த நம்பர் 6ஆக இருந்தாலும் சரி, 9ஆக இருந்தாலும் சரி, 12ஆக இருந்தாலும் சரி, 18ஆக இருந்தாலும் சரி, அந்த நம்பரும் ஒரு ஃபேக்டராக வரும். அதே மாதிரி கடைசியில் வந்து 1 அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டராக வரும். இது எப்போவுமே ஃபேக்டர்ஸில் காமனாக உள்ளது தான். இப்போ நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டோம். அதாவது 12க்கும் 18க்கும் உள்ள ஃபேக்டர்ஸ் எடுத்துட்டோம். அதோடைய வகுத்தி என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டோம். இதில் காமன் பொது வகுத்தி அப்படின்னா என்னென்ன அப்படின்னு எடுத்தோம்னா, 6 ஒரு பொது வகுத்தியாக வருது, 3 ஒரு பொது வகுத்தியாக வருது, 2 ஒரு பொது வகுத்தியாக வருது. அதாவது 6, 3, 2 இந்த 3மே 12, 8க்கும் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸாக இருக்குது. நமக்கு இங்கே என்ன கேட்குறாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பெரு பொது வகுத்தி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இருக்கிறதுலே மிகப்பெரிய பொது வகுத்தி எது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பெரிய பிக்கஸ்ட் ஹையஸ்ட் அப்படின்னு கேட்கறதுனால நம்ம பெரிய நம்பர் எடுக்கணும். ஸோ 6, 3, 2 இந்த 3உடைய இது நம்பர்லையும் பெரிய நம்பர் எது, 6 தான் பெரிய நம்பர். அதே எல்சிஎம் பார்க்கும்போது லீஸ்ட் மீச்சிறு அப்படின்னு பார்க்குறோம், ஹெச்சிஎஃப் பார்க்கும்போது ஹையஸ்ட் மீப்பெரு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த நம்பர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். ஸோ இங்கே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 12 and 18 அப்படின்னு சொல்லும்போது நம்ம 6 சொல்லலாம். ஸோ எல்சிஎம்னா என்ன, ஹெச்சிஎஃப்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே வந்து அது என்னன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக காமிச்ச எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதில் ஒரு மெத்தடை பர்டிகுலராக எடுத்து, அதாவது ஈஸியான மெத்தடை பர்டிகுலராக எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எல்சிஎம் ஆஃப் 24, 30, 42 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்த்தோம்னா வந்து கிட்டத்தட்ட 3 மெத்தட்ஸ் இருக்கு. அந்த 3 மெத்தட்ஸ்ல ஒரு மெத்தட் வந்து டைரக்டா வந்து எல்சிஎம், இதோட எல்சிஎம் கண்டுபிடிங்க, இதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றதுதான். இப்போ அதான் இங்கே பார்த்துருக்கோம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதாவது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கே நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுல இங்கே நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே, நம்ம இந்த கிளாஸ் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிருக்கிறது வந்து ஒரு மெத்தட் தான். அதாவது பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், இல்லைனா எல் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த மெத்தட் எதுக்கு இந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம்னா இந்த மெத்தட்லேயே ஈஸியாக வந்து நீங்கள் எல்லா சமயம் எல்லா மெத்தட்ஸையும் வந்து ஈஸியாக இதில் போட்ட முடியும். ஸோ இப்போ நம்ம எடுத்தோம் அப்படின்னா 24, 30, 42 அப்படின்னு இந்த 3 நம்பரை எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். அந்த நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பராக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக அந்த நம்பர் வந்து 2 இல்லை 3 இல்லை 5 அந்த மாதிரி நம்பர் தான் வரும். ஸோ எப்பவுமே 2 வச்சு பாருங்க. ஏன்னா 2 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 வச்சு 24 டிவைட் பண்ண முடியும், 30 டிவைட் பண்ண முடியும், 42 டிவைட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து 2 சூஸ் பண்ணுறோம். ஸோ 2 வச்சு 24 டிவைட் பண்ணோம்னா 12 வரும், 30 டிவைட் பண்ணோம்னா 15 வரும், 42 டிவைட் பண்ணோம்னா 21 வரும். இப்போ நமக்கு 12, 15, 21 3 நம்பர் வந்திருக்கு. இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து 2 வச்சு 12 டிவைட் பண்ணலாம். ஆனால் வந்து 15, 21 எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் வேறு இருக்கனால இது 3 டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம 3 எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ நம்ம 3 எடுத்தோம் அப்படின்னா வந்து 3 வச்சு 12 டிவைட் பண்ணும்போது 4 வரும், 15 டிவைட் பண்ணும்போது 5 வரும், 21 டிவைட் பண்ணும்போது 7 வரும். இப்போ இது 3ஐயும் அதாவது 4, 5, 7 இந்த 3 நம்பரை டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு காமன் நம்பர் கிடையாது. ஸோ அப்போ நம்ம வந்து எல்சிஎம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பரை நம்ம டிவைட் பண்ணி அதை கடைசியில் வந்து 1க்கு கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே நம்ம வந்து 2 எடுக்கிறோம். 2 வச்சு 4 டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதாவது 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2 வரும். இப்போ 5 வந்து நம்ம 2 வச்சு டிவைட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி இதில் வந்து அப்படியே 5 மறுபடியும் கீழே எழுதிடணும். அதே மாதிரி 7ஐயும் நம்மளால் வந்து 2 வச்சு டிவைட் பண்ண முடியாது. அதாவது இங்கே டிவிஷன் அப்படின்னா டிவிஷன் பண்ணால் வந்து ரிமைண்டர் 0 வரணும். ரிமைண்டர் வந்து இங்கே நம்ம பாயிண்ட்ஸில் வரக்கூடாது. 7 வச்சு நம்ம 2 டிவைட் பண்ணோம்னா 3.5 அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்து நம்ம எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எடுக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி டிவிஷன் அதாவது டிவிஷன் பண்ணால் 0 வரணும். அந்த மாதிரி தான் எடுக்கணும். அப்போ வந்து 7 அப்படி நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 7 அப்படியே நம்ம எழுதிடுறோம். இப்போ மறுபடியும் வந்து 2, 5, 7 இருக்கு. ஸோ இங்கே மறுபடியும் நம்ம 2 எடுக்கிறோம். 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1 வந்துடும். 5 மறுபடியும் அதே மாதிரி 5 எழுதிடுறோம், 7ஐயும் எழுதிடுறோம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா எல்சிஎம்ல எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணி கடைசியில் 1க்கு கொண்டு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா 24 வந்து குறைச்சு கடைசியில் 1க்கு கொண்டு வந்திருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து 30ஐயும் குறைச்சு 5க்கு கொண்டு வந்திருக்கோம், 42 குறைச்சு 7 கொண்டு வந்திருக்கோம். இப்போ இதையும் குறைச்சு கடைசியில் 1 கொண்டு போகணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு 1, 5, 7 இருக்கு. இப்போ 5 1 ஆக்கணும் அப்படின்னா 5 வந்து கம்மியாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் அதோட நம்பர் 5 மட்டும்தான். ஸோ 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் உள்ள 1 அப்படியே எழுதிருங்க. 5 5ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வந்துடும், அந்த 1 போட்டுருங்க. அதே மாதிரி 7 வந்து 5ஆல் டிவைட் பண்ண முடியாது, அந்த 7 அப்படியே எழுதிருங்க. இப்போ மறுபடியும் நம்ம பார்த்தோம்னா இப்போ கடைசியில் 7 மட்டும் இருக்கு. 7 வந்து 7 எடுத்துக்கிறோம், 7 வச்சு டிவைட் பண்றோம் அப்படின்னா கடைசியில் நமக்கு 1 1 1 அப்படின்னு கடைசியில் 3மே 1 வந்துருது. இப்போ நமக்கு எப்பவுமே எல்சிஎம்ல எல்லா நம்பரையும் குறைச்சு கொண்டு போய் கடைசியில் 1 1 1 அப்படின்னு நிப்பாட்டணும். அதுதான் நமக்கு முக்கியம். இங்க 3 நம்பர் கொடுத்துருக்காங்க, அதாவது 24, 30, 42 அப்படின்னு 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால அந்த 3 நம்பரையும் குறைச்சு நம்ம கடைசியில் 1 ஆக்கியிருக்கோம். இதே 4, 5 நம்பர் கொடுத்திருந்தா அந்த நம்பரையும் சேர்த்து இதே மாதிரி குறைச்சிட்டு வந்து கடைசியில் அதையும் 1 1 1 ஆக்கியிருக்கணும். இப்போ நம்ம வந்து இப்போ இந்த 3 நம்பரையும் குறைச்சு 1 1 1 ஆக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதாவது 2, 3, 2, 2, 5, 7 இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோங்க. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 840 840 அப்படின்னு வருது. இப்போ இந்த 840 அப்படிங்கிறது தான் எல்சிஎம். அதாவது 840 தான் 24, 30, 42 இது 3உடைய எல்சிஎம். அதாவது நம்ம வந்து எல்சிஎம்ல என்ன பார்த்தோம், எல்சிஎம் எப்பவுமே அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்த 840ங்கிறது 24, 30 and 42 இது 3 விட அதிகமாக இருக்கா. ஸோ இங்கே 840 வந்து நம்ம எல்சிஎம் அப்படின்னு எடுத்துட்டோம். இப்போ இதே கொஸ்டின்ல HCF of 24, 30 and 42 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. அதாவது இதே கொஸ்டின்ல HCF கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் கண்டுபிடிச்சோம். இப்போ HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது இது வரைக்கும் மீப்பெரு பொது பெருக்கி கண்டுபிடிச்சோம். இப்போ நாம மீப்பெரு பொது வகுதி கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வந்து 24, 30, 42 அது 3ஐயும் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். HCFல ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா எப்பவுமே நம்ம இதை டிவைட் பண்றதுக்காக சூஸ் பண்ற நம்பர். இப்போ நம்ம வந்து LCMல அந்த 2 அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணோமா, அதே மாதிரி இங்க டிவிஷன் பண்றதுக்காக சூஸ் பண்ற நம்பர் வந்து 3 நம்பரையும் அட் அ டைத்துல சேமா டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பரா தான் இருக்கணும். ஒரு நம்பரை டிவைட் பண்ணி இன்னொரு நம்பரை டிவைட் பண்ண முடியாம, இல்ல 2 நம்பரை டிவைட் பண்ணி இன்னொரு நம்பரை டிவைட் பண்ண முடியாம அப்படி நம்பர் நம்ம சூஸ் பண்ண கூடாது. சோ 24, 30, 42 இது 3ஐயுமே டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2 சூஸ் பண்றோம். ஏன்னா 2 வச்சு நம்ம 24 டிவைட் பண்ணோம்னா 12 வந்துரும், 30 டிவைட் பண்ணோம்னா 15 வந்துரும், 42 டிவைட் பண்ணோம்னா 21 வந்துரும். இப்போ நமக்கு 12, 15, 21ன்னு 3 நம்பர் வந்திருக்கு. இப்போ 12 நம்ம வந்து 2ஆல டிவைட் பண்ண முடியும், ஆனா 15 2ஆல டிவைட் பண்ண முடியாது. இந்த சிச்சுவேஷன்ல நம்ம 2 வந்து அதுக்கப்புறம் சூஸ் பண்ண கூடாது. ஏன்னா வந்து 12, 15, 21 இது 3ஐ டிவைட்
டிவைட் பண்ணுறதுக்கு 2 சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா HCMோட கண்டிஷன் என்ன நான் சொன்னேன், 3 நம்பரையுமே சேமாக டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் தான் சூஸ் பண்ணணும். ஸோ 12, 15, 21 இது 3ஐயும் சேமாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பர் தான் இருக்குது, 3 தான் இருக்குது. ஸோ 3 சூஸ் பண்ணி 3 வச்சு நம்ம 12 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 வரும், 15 டிவைட் பண்ணோம்னா 5 வரும், 21 டிவைட் பண்ணோம்னா 7 வரும். இப்போ நமக்கு 4, 5, 7 இருக்கு. எல்சிஎம்ல நம்ம என்ன பண்ணோம், அந்த 4, 5, 7 வந்து அதுக்கப்புறம் 4 மட்டும் அப்படியே டிவைட் பண்ணி 1 ஆக்கணும், 5 மட்டும் டிவைட் பண்ணி 1 ஆக்கணும், 7 மட்டும் டிவைட் பண்ணி 1 ஆக்கணும். இங்கே நம்ம HCFல அந்த மாதிரி பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா இது 3ஐயுமே சேர்த்து டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். 4, 5, 7 இது 3ஐயும் சேர்த்து எக்ஸாக்டா டிவைட் பண்ற மாதிரி ஏதாவது நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டா எந்த நம்பருமே அப்படி நமக்கு கிடையாது. நமக்கு 1 மட்டும் தான் இது 3ஐயுமே அந்த மாதிரி டிவைட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணிடணும், HCF நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடணும், அவ்வளோதான், இதோட HCF நின்றும். அப்போ நம்ம வந்து இதுக்கு சைடில் இருக்கக்கூடிய நம்பர், இதில் சைடில் வந்து 2, 3 தான் இருக்கு, அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6 வருது. 6 தான் இங்கே வந்து HCF, அதாவது 24, 30, 42 இது 3உடைய HCF 6 தான் இங்கே இருக்கு. இதே நமக்கு ஒரு நம்பர் கொடுக்குறாங்க, ஒரு 4 நம்பர் 5 நம்பர் கொடுக்குறாங்க, அந்த 5 நம்பரையும் சேர்த்து நம்மளால டிவைட் பண்ற மாதிரி எந்த நம்பருமே வரல அப்படின்னா வந்து 1 மட்டும் தான் எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும் அப்படின்னா வந்து, ஏன்னா 1 எப்பவுமே எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும், அப்போ அங்கே வந்து HCF 1ஆ தான் இருக்கும். ஸோ நமக்கு எப்பவுமே HCFல ஒரு முக்கியமான கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. கொடுத்துருக்க நம்பர் 2 நம்பரோ 3 நம்பரோ 5 நம்பரோ அத்தனை நம்பரையும் அட் அ டைம்ல டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இங்கே நம்ம 2 and 3யோட நம்ம வந்து HCF ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு மேலே HCF நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண தேவையில்லை. ஸோ 2 and 3 மல்டிப்ளை பண்ணா 6 வருது. 6 is the HCF of 24, 30 and 42 அப்படின்னு சொல்லிடும். இப்போ இந்த LCM HCF நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. LCMல நம்ம என்ன சொன்னோம், LCM எப்பவுமே கொடுத்துருக்க நம்பரை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி HCF வந்து கொடுத்துருக்க நம்பரை விட கம்மியாக இருக்கும் அப்படின்னும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு ரெண்டுக்குமே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின், LCM of 8, 12, 16 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 8, 12, 16 இது 3க்கும் வந்து லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மீச்சிறு பொது பெருக்கி கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு நம்ம வந்து 8, 12, 16 இது 3 எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வந்து இது 3 டிவைட் பண்ற மாதிரி ஒரு சின்ன நம்பர் நம்ம சூஸ் பண்றோம். ஸோ 2 அப்படிங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 வச்சு 8 டிவைட் பண்ணோம்னா 4 வருது, 12 வந்து 2ஆல டிவைட் பண்ணோம்னா 6 வருது, 16 2ஆல டிவைட் பண்ணோம்னா 8 வருது. இதே மாதிரி 4, 6, 8 இது 3 டிவைட் பண்ற மாதிரி நம்ம ஒரு காமன் நம்பரை வந்து 2 எடுக்கிறோம் அப்படின்னா 2 வச்சு 4 டிவைட் பண்ணும்போது 2 வருது, அதே 6 டிவைட் பண்ணும்போது 3 வருது, 8 டிவைட் பண்ணும்போது 4 வருது. இப்போ மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2, 3, 4 இது 3 நம்பர் இருக்கு. இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்றதுல வந்து நமக்கு 2ஐயும் 4ஐயும் அட் அ டைம்ல 2 வச்சு டிவைட் பண்ண முடியும். ஆனா 3 வந்து நம்மளால வந்து 2 வச்சு டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நமக்கு வந்து LCM அப்படிங்கிறதுனால ப்ராப்ளம் கிடையாது. நம்ம 2 எடுத்துக்கிறோம். 2 வச்சு 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 வருது, அந்த 3 அப்படியே கீழே இறக்கிறோம், ஏன்னா டிவைட் பண்ண முடியாது, அதனால அப்படியே கீழே இறக்கிறோம். அந்த 4 வந்து 2ஆல டிவைட் பண்ணும்போது 2 வந்துருது. இப்போ நம்ம வந்து 8 அப்படிங்கிற நம்பரை குறைச்சு 1 கொண்டு வந்துட்டோம். மிச்ச நம்பரையும் அதே மாதிரி நம்ம வந்து 1 ஆக்கணும். அதான் LCMோட நம்மளோட மெத்தட். ஸோ இப்போ மறுபடியும் 2 எடுத்தோம் அப்படின்னா அந்த 1 அப்படியே இறக்கிருங்க, அந்த 3ஐயும் நம்மளால டிவைட் பண்ண முடியாது, அப்படியே இறக்கிருங்க. 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 வந்துருச்சு. ஸோ 2 நம்பரை, அதாவது 8ஐயும் 16ஐயும் குறைச்சு நம்ம 1, 1 அப்படின்னு ஆக்கிட்டோம். இப்போ நடுவில் 3 மட்டும் இருக்கு. ஸோ அதையும் 1 ஆக்கணும் அப்படின்னா 3 சூஸ் பண்ணோம்னா போதும். ஸோ 3ஆல டிவைட் பண்ணும்போது 1, 1, 1 அப்படின்னு வந்துருது. இப்போ நம்ம LCMல என்ன பண்ணுவோம், கடைசியா இந்த சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 into 2 into 2 into 2 into 3 அப்படின்னு போட்டோம்னா 48 அப்படிங்கிற ஆன்சர் தான் LCM of 8, 12, 16 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதே கொஸ்டின்ல HCF கேட்கறாங்க அப்படின்னா, அதாவது ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீ பெரு பொது வகுத்தி அது கேட்கறாங்க அப்படின்னா, அதாவது கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு TNPSC கொஸ்டின்ஸ்ல மீ போ வா அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மீ போ 8, 12, 16 3க்கும் மீ போ வா கண்டுபிடிங்க அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா வந்து அதே 8, 12, 16 அது 3 எடுத்துக்கிறோம். இப்போ HCF பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டிஷன் என்ன, 3ஐயும் அட் அ டைத்துல வந்து டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பரை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது 3ஐயும் டிவைட் பண்ற மாதிரி நம்ம 2 எடுத்தோம் அப்படின்னா 8 2ஆல டிவைட் பண்ணும்போது 4 வருது, 12 டிவைட் பண்ணும்போது 6 வருது, 16 டிவைட் பண்ணும்போது 8 வருது. இப்போ நமக்கு 4, 6, 8 இது 3ஐயும் டிவைட் பண்ற மாதிரி நம்ம 2 எடுத்துக்கலாமா? ஸோ 2 வச்சு நம்ம 4 டிவைட் பண்ணோம்னா 2 வருது, 6 டிவைட் பண்ணா 3 வருது, 8 டிவைட் பண்ணா 4 வருது. இப்போ இதுல வந்து இந்த 2, 3, 4ல வந்து 2ஐயும் 4ஐயும் நம்மளால வந்து 2ஆல டிவைட் பண்ண முடியும். ஆனா அதே 2ஆல 3ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு HCF பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதை நம்ம LCMல பார்த்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலா நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒன்று கொண்டு போக முடியாது. HCF பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டிஷன் என்னது, எல்லா நம்பரையும் அட் அ டைம்ல ஒரே நம்பரால டிவைட் பண்ணணும். இங்க 2, 3, 4 இது 3ஐயும் அட் அ டைம்ல காமனா டிவைட் பண்ணக்கூடிய ஒரே நம்பர் 1 மட்டும் தானே தவிர வேற எந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால HCF நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இங்க நம்ம இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய நம்பர், அதாவது சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்
2 and 2 இது ரெண்டையும் எடுத்தோம் அப்படின்னா அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4 வருது. அப்ப HCF of 8, 12, 16 அப்படிங்கிறது 4. இங்க அதுதான் ஆன்சர். ஸோ LCM and HCF இது ரெண்டுக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். Third question, what will be the least number which is exactly divisible by 35, 48, 56 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டினை தமிழ்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 35, 48, 56 ஆகிய எண்களால் வகுக்கக்கூடிய மீச்செரு எண் எது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம என்ன தப்பா மீன் பண்ணிடுவோம்னா இது வந்து நம்பர் சீரிஸ்ல வர கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணிடுவோம். பட் இந்த கொஸ்டின் வந்து LCM HCF மெத்தடால வந்து சால்வ் பண்ணக்கூடிய கொஸ்டின். இங்க இதை எப்படி நம்ம வந்து இது LCM HCF என்ன எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து ரெண்டு கீவேர்டு இதுல முக்கியமா இருக்கு. ஒன்னு வந்து லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த லீஸ்ட் நம்பர் அப்படின்னா வந்து LCM கேட்கறாங்கன்னு அர்த்தம். அதே HCF அப்படின்னா வந்து ஹையஸ்ட் நம்பர் இல்ல கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை அப்படின்னு கொடுக்குறாங்க. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பைனா என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நம்ம LCM கண்டுபிடிச்சோம்னா அந்த LCM கண்டுபிடிக்கிற நம்பரை வந்து 35ஆலையும் 48ஆலையும் 56ஆலையும் நம்மளால கரெக்டா வகுக்க முடியும் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை அப்படிங்கிறது இதோட அர்த்தம். அதே HCF அப்படின்னா வந்து which divides அப்படின்னு கொடுப்பாங்க. அது கொஞ்சம் வித்தியாசமா வரும். நம்ம அதை நெக்ஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். இப்போ இந்த கொஸ்டின் நமக்கு வந்து LCMல தான் சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சா போதும். LCM என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க பாத்திருக்கீங்க. ஸோ இதை நமக்கு வந்து லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிறதுனால LCM அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 35, 48, 56 இது மூணுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எடுத்துக்கிறங்க. LCM கண்டுபிடிக்கிற மெத்தட் என்ன? இது நம்ம டிவைட் பண்ற மாதிரி இது மூணையும் டிவைட் பண்ற மாதிரி இல்ல இதுல ஏதோ ஒன்னு டிவைட் பண்ற மாதிரி ஒரு சின்ன நம்பர் சூஸ் பண்ணணும். ஸோ ரெண்டை நம்ம சூஸ் பண்றோம். ரெண்டை சூஸ் பண்ணா 35 வந்து ரெண்டால கரெக்டா டிவைட் பண்ண முடியாது, பாயிண்ட்ஸ்ல வரும், அதாவது கீழே ரிமைண்டர்ஸ் வரும். அதனால நம்ம 35 வந்து அப்படியே எழுதிடுறோம். 48 ரெண்டால டிவைட் பண்ணோம்னா 24 வரும், அது அப்படியே எழுதுறோம். 56 ரெண்டால டிவைட் பண்ணோம்னா 28 வரும். இப்போ நமக்கு இது மூணையும் டிவைட் பண்றதுக்கு மறுபடியும் ரெண்டை சூஸ் பண்றோம். மறுபடியும் அந்த 35 அப்படியே எழுதிறோம். 24 ரெண்டால டிவைட் பண்ணும்போது 12 வரும். அதே 28 டிவைட் பண்ணும்போது 14 வருது. இப்போ மறுபடியும் 2 சூஸ் பண்ணோம் அப்படின்னா 35 அதே மாதிரி எழுதிடுறோம். 12 டிவைட் பண்ணும்போது 6 வரும். 14 டிவைட் பண்ணும்போது 7 வரும். இப்போ நமக்கு 35, 6, 7 அப்படின்னு மூணு நம்பர் இருக்கு. இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம இங்க வந்து 7ஐயும் சூஸ் பண்ணலாம், இல்ல வந்து 3ஐயும் சூஸ் பண்ணலாம், 5 சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 5 சூஸ் பண்றோம். 5 சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து 35 5ஆல டிவைட் பண்ணும்போது 7 வந்துருது. 6 வந்து அப்படியே எழுதிருங்க. 7 மறுபடியும் வந்து கீழே எழுதிருங்க. இப்போ இது ரெண்டுலையும் இது மூணுலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுது. ஸோ 7 வந்து 7ஆல மட்டும்தான் நம்ம டிவைட் பண்ண முடியும். அதனால 7 சூஸ் பண்றோம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1 வருது. 6 வந்து அப்படியே கீழே எழுதிருங்க. 7 மறுபடியும் டிவைட் பண்ணும்போது 1 வருது. இப்போ கீழே 6 இருக்கு. இந்த 6 நம்ம ஃபர்தரா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு 3 போட்டு அதுக்கப்புறம் 2 போடலாம், இல்ல இப்படியே 6ஓட நிப்பாட்டிக்கலாம். எப்படி போட்டாலும் நமக்கு 1 தான். ஸோ இப்போ நம்ம இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடியது இந்த சைட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 into 2 into 2 into 5 into 7 into 6 அப்படின்னு வருது. இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1680 வருது. அதாவது LCM of 35, 48 and 56 வந்து 1680. இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நான் 6 அப்படியே வச்சிருக்கோம். இந்த क्वेश्चनல 6 அப்படியே வச்சிட்டோம். இல்ல சப்போஸ் இதை நம்ம வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்றதுக்காக 2 3 சூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா 2 into 2 into 2 into 5 into 7 into 3 into 2 மறுபடியும் வந்திருக்கும். பட் அதுவும் மறுபடியும் என்னதான் வரப்போகுது 1680 தான் வரப்போகுது. அதனால நம்ம வந்து அதோட வச்சுட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம LCM கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ லீஸ்ட் நம்பர் இல்ல டிவிசிபிள் பை இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அதை வந்து நம்பர் சீரிஸ்னு தப்பா நினைக்காதீங்க. அது வந்து நம்ம LCMல சால்வ் பண்ண வேண்டியது. ஸோ LCM வந்து அதை சூஸ் பண்ணி LCM பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். Next question, what will be the greatest number that will exactly divide 48, 168, 324, 1400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீஸ்ட் நம்பர்னு போன கொஸ்டின்ல சொல்லும் போது நம்ம LCM சூஸ் பண்ணோம். அதே மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லும் போது நம்ம HCF சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்கே எக்ஸாக்ட்லி டிவைட், அதாவது வில் எக்ஸாக்ட்லி டிவைட் 48, 168, 324 and 1400 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதே கொஸ்டினை வந்து தமிழ்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 48, 168, 324, 1400 என்ற எண்களை வகுக்கக்கூடிய மீப்பொரு எண் எது அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. அப்ப அதுல இருந்து நம்ம வந்து வகுக்கக்கூடிய, அதாவது இந்த நம்பர் எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே வந்து LCMல வந்து கொடுத்த நம்பரை வச்சு நம்ம எதை வகுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து இந்த நம்பர் எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க மீப்பெரு நம்பர் எதுன்னு கேட்கறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் நம்மள்ட்ட கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் நம்பரை வச்சு நம்ம HCF அப்படின்னு சொல்லி எடுத்துடுறோம். ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த மெத்தட் நல்லாவே தெரியும். நம்ம 48, 168, 324, 1400 அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ HCF பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டிஷன் எல்லாத்தையுமே அட் அ டைம்ல டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். ஸோ இங்க நம்ம 2ஐயும் சூஸ் பண்ணலாம். 2ஐ சூஸ் பண்ணா 2 தடவை டிவைட் பண்ற மாதிரி வரும். ஸோ நாங்கள் டேரக்டா 4 சூஸ் பண்றோம்.
4 வச்சு நம்ம 48 டிவைட் பண்ணோம்னா 12 வரும், 168 டிவைட் பண்ணோம்னா 42 வரும், 324 டிவைட் பண்ணோம்னா 81 வரும், 1400 டிவைட் பண்ணோம்னா 350 வரும். இப்போ இது எல்லாத்தையும் அட் அ டைம்ல டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா 12, 42, 350 இது மூணையும் தான் டிவைட் பண்ண முடியும். ஆனால் 81 2ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து 9 சூஸ் பண்ணோம் அப்படின்னா 9 வச்சு 81 டிவைட் பண்ண முடியும், பட் 12 டிவைட் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு காமன் நம்பர் வந்து 1 தவிர வேற எந்த நம்பரும் கிடையாது. அப்படிங்கிறதுனால HCF இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து HCF வந்து 4 அப்படின்னு வந்துருது. ஸோ இப்போ நம்ம வந்து LCM அண்ட் HCFக்கு ஒரு கம்பேரிட்டிவாக பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா LCM கேட்குறாங்க அப்படின்னா அதாவது டேரக்டா LCM கேட்டால் நம்ம LCM எழுதிடுவோம், HCM கேட்டால் LCF எழுதிடுவோம். அந்த மாதிரி கேட்காம இப்போ நம்ம பார்த்த கடைசி 2 கொஸ்டின் மாதிரி கேட்டாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்று லீஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா LCM கேட்குறாங்கன்னு அர்த்தம், அதே மாதிரி கிரேட்டஸ்ட் நம்பர்னு கொடுத்தாங்கன்னா HCF கேட்குறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி LCM அப்படின்னா டிவிசிபிள் பை, அதாவது நம்ம வந்து கொடுத்துருக்க நம்பரை வச்சு நம்ம LCM வகுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் HCF கேட்கும்போது வில் டிவைட், அதாவது கொடுத்துருக்க நம்பர் எல்லாத்தையும் வகுக்கக்கூடிய எண் எது அப்படின்னு கேட்பாங்க. அதாவது டிவிசிபிள் பைனா என்ன அர்த்தம்னா நம்ம இப்போ கண்டுபிடிக்கிற LCM வந்து X அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த X வச்சு நம்ம வந்து X வந்து நம்ம 48ஆல டிவைட் பண்ண முடியும், 128ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதே வில் டிவைட் என்னன்னா இப்போ இந்த 48 128 நம்ம கண்டுபிடிக்கிற HCF நம்பர் அந்த 4ங்கிற நம்பர் வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதா இதோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் LCM HCF கம்பேரிட்டிவ் இதாக வரும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணும். ஸோ இது மாதிரி நீங்க பாத்துக்கிறங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம மொத்தம் 3 மெத்தட் இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதுல ஃபர்ஸ்ட் மெத்தட் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம ரெண்டாவது மெத்தட் வந்து இதுக்கு அடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ்ல பார்க்க போறோம். 5th question, find the LCM and HCF of 3/4, 5/6, 6/7. இங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா LCM கண்டுபிடிக்க சொல்றாங்க, HCF கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா இங்க வந்து கொடுத்திருக்க நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபிராக்ஷனா இருக்கு, அதாவது பின்னமா இருக்கு. நமக்கு வந்து நேரடியா ஒரு ஹோல் நம்பர்ஸா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம டைரக்டா LCM HCF கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஃபிராக்ஷனா இருக்கு. இந்த மாதிரி பின்னமா கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு LCM HCF கண்டுபிடிக்கிறதுக்கு தனி ஃபார்முலாஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி ஃபிராக்ஷனா கொடுத்த நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும் அப்படின்னா LCM equal to LCM of numerator by HCF of denominator. அதே மாதிரி HCF வேணும் அப்படின்னா HCF of numerator by LCM of denominator. நியூமரேட்டர் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும் தொகுதி, அதாவது மேல இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அதே மாதிரி டினாமினேட்டர் அப்படின்னா விகுதி, கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ். அப்படின்னா மேல இருக்க நம்பர்ஸும் கீழே இருக்க நம்பர்ஸ் தொகுதி விகுதி இது ரெண்டையும் எடுத்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர் அப்படிங்கிறது நமக்கு இங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு 3, 5, 6 அப்படின்னு வருது. அதே மாதிரி விகுதி பார்த்தோம்னா டினாமினேட்டர் இந்த கொஸ்டினுக்கு 4, 6, 7ன்னு வருது. இப்ப கொடுக்கப்பட்டிருக்க ஃபார்முலா படி என்ன பண்ணணும்னா நமக்கு LCM ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா இந்த 3, 5, 6 LCM கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம விகுதி, அதாவது 4, 6, 7 இந்த 3 நம்பரோட HCF கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதே HCF வேணும் அப்படின்னா வந்து இந்த 3, 5, 6 HCF கண்டுபிடிக்கணும், அதே 4, 6, 7 LCM கண்டுபிடிக்கணும். அப்ப இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோங்க. LCM கேட்குறாங்க, ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்து ஒரு பின்னம் கொடுத்து LCM கேட்குறாங்க அப்படின்னா வந்து மேலே LCM போட்டு கீழே HCF போடுங்க. அதே மாதிரி ஒரு ஃபிராக்ஷன் கொடுத்து HCF கேட்குறாங்கன்னா மேலே HCF போட்டு கீழே LCM போடுங்க. இப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியும் அப்படின்னா நம்ம LCM HCF ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து LCM கண்டுபிடிக்கிறதுக்காக, அதாவது இந்த 3/4, 5/6, 6/7 இதோட LCM கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும், அதாவது தொகுதியோடைய LCM கண்டுபிடிக்கணும். இங்க தொகுதி என்னென்ன 3, 5, 6 இது 3க்கு LCM கண்டுபிடிக்கணும். இது 3க்கு LCM கண்டுபிடிக்க நமக்கு நல்லாவே தெரியும். இது 3 டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கிறோம். ஸோ 3 எடுத்தோம்னா 1, 5, 2 வந்துடும். ஏன்னா 6 3 டிவைட் பண்ணும்போது 2 வந்துருது. அதே 2 எடுக்கிறோம்னா அந்த 1 அப்படியே இருக்கும், 5 அப்படியே இருக்கும். 2 டிவைட் பண்ணும்போது 1 வந்துடும். ஸோ 5 போட்டோம் அப்படின்னா 1, 1, 1 அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. இப்போ இது 3ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதாவது 3 × 2 × 5 போட்டோம்னா 30 வந்துருச்சு. இந்த 30 அப்படிங்கிறது வந்து LCM ஆஃப் நியூமரேட்டர். அதே HCF ஆஃப் டினாமினேட்டர் போட்டோம்னா 4, 6, 7 4, 6 ரெண்டையும் நம்ம டிவைட் பண்றதுக்கு 2 எடுத்துக்கலாம். ஆனா 7ஐயும் சேர்த்து டிவைட் பண்றதுக்கு நமக்கு ஒரு தனி நம்பர் கிடையாது. நமக்கு HCF பொறுத்த வரைக்கும் 3 நம்பரையும் அட் அ டைம்ல டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் எடுக்கணும். ஸோ அப்படி நம்பர் கிடையாதுங்கிறதுனால நம்ம வந்து வேற வழி கிடையாது, 1 மட்டும் தான் அப்படி எல்லாத்தையும் டிவைட் பண்ணும். ஸோ இந்த கேஸ்ல HCF 1 தான். ஸோ நமக்கு LCM வேணும் அப்படின்னா LCM ஆஃப் நியூமரேட்டர் பை HCF டினாமினேட்டர், அதாவது தொகுதியுடைய LCMமும் விகுதியுடைய அதாவது டினாமினேட்டர் விகுதியுடைய HCF பார்த்தோம் அப்படின்னா LCM வந்து 30/1 அப்படின்னு வரும். அப்போ LCM ஆஃப் 3/4, 5/6, 6/7 போட்டோம்னா 30 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். இங்க நமக்கு வந்து LCM கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. ஸோ HCF அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும், முதல்ல இப்போ நியூமரேட்டரோடைய HCF கண்டுபிடிக்கணும், அதாவது தொகுதியோடைய HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 3, 5, 6 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க 3ஐயும் 6ஐயும் வந்து 3 டிவைட் பண்ணும்.
ஆனா 5 வந்து சேர்த்து 3 அதாவது 5 தனியா நமக்கு சேர்த்து டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் கிடையாது. அதனால இங்கேயும் நமக்கு வந்து HCF என்ன தான் வருது, 1 தான் வருது. ஏன்னா 3 சேர்த்து டிவைட் பண்ற மாதிரி 1 தவிர வேற நம்பர் கிடையாது. ஸோ HCF 1ன்னு எடுத்துக்கிறோம். அதே வந்து டினாமினேட்டர் அதாவது விகுதியோட எல்சிஎம் எடுக்கிறோம். ஸோ விகுதியோட எல்சிஎம் அப்படின்னா 4, 6, 7 இது மூணுக்கும் வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 எடுத்தோம் அப்படின்னா 4 டிவைட் பண்ணும்போது 2 வந்துருது, 6 டிவைட் பண்ணும்போது 3 வந்துருது, 7 அப்படியே போட்டுறோம். அடுத்து மறுபடியும் 2 எடுத்தோம் அப்படின்னா 2 டிவைட் பண்ணும்போது 1 வந்துருது, 3 அப்படியே போட்டுறோம், 7 அப்படியே போட்டுறோம். மறுபடியும் 3 எடுத்தோம் அப்படின்னா 1 1 7ன்னு வரும். ஸோ 7 மறுபடியும் எடுத்தோம் அப்படின்னா 1 1 1ன்னு வந்துடும். இப்போ நம்ம வந்து இந்த சைடில் உடைய நம்பர்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணா 2 into 2 into 3 into 7 equal to 84 அப்படின்னு வருது. ஸோ HCFக்கு நம்ம ஏற்கனவே வந்து HCF of numerator 1 கண்டுபிடிச்சிருக்கோம், LCM of denominator 84 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து HCF வந்து 1/84. ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனா கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு LCM கேட்டாங்கன்னா LCM of numerator by HCF of denominator கண்டுபிடிக்கணும். அதே HCF கேட்டாங்கன்னா HCF of numerator by LCM of denominator கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின், find the LCM of 0.6, 9.6 and 0.12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு கொஸ்டின் பார்த்தோம்னா எல்சிஎம் கேட்குறாங்க. ஆனால் கொடுத்த நம்பர்ஸ் வந்து ஹோல் நம்பர்ஸா இல்லை, அதுக்கு பதிலாக டெசிமலாக இருக்குது, அதாவது தசமமாக இருக்குது. இப்போ நமக்கு வந்து போன கொஸ்டினில் பார்த்தோம் பின்னமாக ஒரு ஃப்ராக்ஷனாக கொடுத்துருந்தாங்க, அதுலேருந்து நம்ம வந்து அந்த ஃப்ராக்ஷனுக்கு ஃபார்முலா போட்டு நம்ம எல்சிஎம் இல்லை HCF கண்டுபிடிச்சோம். இங்கே எல்சிஎம் கேட்குறாங்க, ஆனால் அதே வந்து டெசிமலாக கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டெசிமல் அதாவது இந்த தசமமை வந்து பின்னமாக மாற்றணும், ஒரு ஃப்ராக்ஷனாக மாற்றணும். அப்போ 0.6 அப்படிங்கிறத வந்து 6/10 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா 6/10னா நமக்கு என்ன வரும், 0.6 தான் வரும். ஸோ ஃப்ராக்ஷன் எல்லாத்தையுமே வந்து 10s-ஆவும் 100s-ஆவும் நம்ம வந்து ஈஸியாக மாற்ற முடியும். அதாவது வந்து இந்த டெசிமல்ஸ் எல்லாத்தையுமே ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுக்கு 10 100 யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி 9.6 அப்படிங்கிறத 96/10 அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி 0.12 அப்படிங்கிறத 12/100 அப்படின்னு எழுதலாம். இப்போ நமக்கு பார்த்தோம்னா LCM of 6/10, 96/10, 12/100 அப்படின்னு ஒரு ஃப்ராக்ஷன் நம்பர்ஸா வந்துருச்சு, ஒரு பின்னமா வந்துருச்சு. இப்போ இதுக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். LCM equal to LCM of numerator by HCF of denominator. அப்போ நம்ம இதோடைய நியூமரேட்டர் அதாவது தொகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6, 96, 12. அதே மாதிரி இதோடைய விகுதி என்ன, டினாமினேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 10, 10, 100. இப்போ வந்து நம்ம LCM கேட்கறதுனால தொகுதியோடைய அதாவது நியூமரேட்டருடைய LCM கண்டுபிடிக்கணும். அப்ப 6, 12, 96 இது மூணையும் எடுத்தோம் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்து 2 எடுத்து டிவைட் பண்றோம் அப்படின்னா 6 டிவைட் பண்ணும்போது 3 வந்துரும், 12 டிவைட் பண்ணும்போது 6 வந்துரும், 96 டிவைட் பண்ணும்போது 48 வந்துரும். மறுபடியும் 2 எடுக்கிறோம் அப்படின்னா 3 அப்படியே நம்ம கீழே இறக்கிடுறோம், 6 டிவைட் பண்ணும்போது 3 வந்துரும், 48 டிவைட் பண்ணும்போது 24 வந்துரும். மறுபடியும் 2 எடுத்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 3 அப்படியே கீழே இறக்கிடுறோம், 24 டிவைட் பண்ணும்போது 12 வந்துரும். மறுபடியும் 2 எடுத்தோம்னா 3 3, 6ன்னு வரும். மறுபடியும் வந்து 2 எடுத்தோம்னா 3 3 3ன்னு வந்துரும். இப்போ எல்லாமே 3 இருக்கிறதுனால நம்ம 3 எடுத்து டிவைட் பண்ணோம்னா 1 1 1 வந்துரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அதாவது சைடில் இருக்கிறது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 2 into 2 into 2 into 2 into 3 அப்படின்னு போட்டோம்னா 96 அப்படின்னு ஆன்சர் வந்துடும். இப்போ இந்த 96ங்கிறது நமக்கு தொகுதியோடைய LCM. இப்போ நம்ம வந்து விகுதி அதாவது டினாமினேட்டருடைய HCF கண்டுபிடிக்கணும். HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து 10 10 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு நம்ம வந்து காமனா வந்து 10 எடுத்தோம் அப்படின்னா 1, 1, 10ன்னு வரும். இப்போ மறுபடியும் நீங்க 10 எடுத்து 1 1 10ன்னு போட்டீங்கன்னா தப்பா போயிடும். ஏன்னா இங்க நம்ம LCM கண்டுபிடிக்கல, HCF கண்டுபிடிக்கணும். HCF உடைய முக்கியமான கண்டிஷன் என்ன, 3 நம்பரையும் அட் அ டைம்ல டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். இங்க 1 1 10 இந்த 3ஐயும் அட் அ டைம்ல டிவைட் பண்ற மாதிரி நம்ம 10 எடுக்க முடியாது. ஏன்னா 1/10 அப்படின்னு போட்டீங்கன்னா தப்பா போயிடும். நமக்கு வந்து 1/10 போட்டா அது பாயிண்ட்ல போகும். நமக்கு வந்து எக்ஸாக்டா டிவைட் பண்ற மாதிரி அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து 1 1 10 இது 3ஐயும் அட் அ டைம்ல டிவைட் பண்ற ஒரே நம்பர் 1 மட்டும் தான். சோ வேற நம்பர் கிடையாது. அப்பனா HCF நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா வந்து இங்க டென்ஸா எல்லாமே இருக்கிறதுனால 10ஐயும் 100ஐயும் அட் அ டைம்ல டிவைட் பண்ணும்போது நம்ம வந்து இந்த 1 1 10க்கும் மறுபடியும் 10 எடுத்து டிவைட் பண்ணி 1 1 1ன்னு போட்டோம்னா 10 into 10 100ன்னு வரும் HCF. ஆனா அது தவறு. நமக்கு இங்க HCF என்னதான் 10 மட்டும் தான். ஏன்னு கேட்டா 1 1 10ங்கிறது 3 சேமா டிவைட் ஆகக்கூடிய நம்பர்ஸ் கிடையாது. சோ LCM of numerator 96 அப்படின்னு கண்டுபிடிச்சோம், LCM of denominator 10 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுக்கும் நமக்கு LCM க்கு என்ன ஃபார்முலா, அது ரெண்டையும் டிவைட் பண்ணனும். சோ 96/10 அப்படின்னு போட்டோம்னா 9.6 அதுதான் இங்க ஆன்சர். 7th क्वेश्चन பார்த்தோம்னா find the HCF of 6/8, 2 1/2, 15/16 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல வந்து ரெண்டு நம்பர் 6/8 அதே மாதிரி 15/16 இது ரெண்டுமே வந்து பின்னமா கொடுத்திருக்காங்க. ஆனா 2 1/2 அப்படிங்கறத வந்து கலப்பு பின்னமா மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 1/2 மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து ஃபிராக்ஷனா பின்னமா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து எல்லா நம்பருமே பின்னமா இருந்தா அதுக்கு நம்ம வந்து HCF கண்டுபிடிக்கிற நமக்கு ஃபார்முலா தெரியும். இப்போ இந்த கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துறதுக்கு நமக்கு வந்து இந்த
2 into 2 இரண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4 வரும். அந்த 4 மேல இருக்கக்கூடிய 1 ஓட பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். சோ 2 2s are 4 plus 1 5 வந்துருச்சு. அந்த 5 வந்து நியூமரேட்டர்ல போட்டு கீழ இருக்கக்கூடிய 2 அப்படியே வந்து டினாமினேட்டர்ல போட்டுறோம். சோ இப்போ நமக்கு வந்து இந்த மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருந்து கலப்பு பின்னத்துல இருந்து இத பின்னமா மாத்திட்டோம். சோ 5/2 ன்னு வந்துருச்சு. இப்போ நமக்கு क्वेश्चन மாத்தோம் அப்படினா HCF of 6/8, 5/2, 15/16 வந்துருச்சு. சோ HCF ஒரு ஃபிராக்ஷனோட HCF கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? HCF கேட்டிருக்காங்க அப்படினா மேல HCF போட்டுறணும். சோ HCF of numerator by LCM of denominator. இப்போ நியூமரேட்டர் தொகுதி என்ன அப்படினு பார்த்தோம்னா 6, 5, 15 ன்னு வருது. அதே மாதிரி டினாமினேட்டர் விகுதி என்னன்னு பார்த்தோம்னா 8, 2, 16 ன்னு வருது. இப்போ முதல்ல வந்து இந்த 6, 5, 15 HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை எடுத்தோம் அப்படின்னா 3ஐயும் சேர்த்து டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் கிடையாது. ஏன்னா 5ஐயும் 15ஐயும் வந்து 5 டிவைட் பண்ணும். அதே சமயத்துல வந்து 6ஐயும் 15ஐயும் வந்து 3 டிவைட் பண்ணும். ஆனா 3ஐயும் சேர்த்து டிவைட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பர் கிடையாதுங்கிறதுனால இங்க HCF 1 மட்டும் தான். சோ HCF = 1 அப்படின்னு எடுத்துறோம். இங்க LCM கண்டுபிடிக்கிறதுக்கு LCM அதாவது 8, 2, 16 இது மூணுக்கு LCM கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்தோம் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 8 டிவைட் பண்ணும்போது 4 வருது, 2 டிவைட் பண்ணும்போது 1 வருது, 16 டிவைட் பண்ணும்போது 8 வருது. அதே மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 4 டிவைட் பண்ணும்போது 2 வருது, அந்த 1 அப்படியே கீழ இறக்கிடுறோம். 8 டிவைட் பண்ணும்போது 4 வருது, மறுபடியும் 2 எடுத்தோம்னா 1 1 2 ன்னு வருது, மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 1 1 1 ன்னு வந்துரும். சோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 16 அப்படின்னு கிடைக்குது. சோ HCF = நியூமரேட்டர் HCF of numerator 1 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், டிவைடட் பை LCM of denominator 16 அப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 1/16 இதுதான் இங்க ஆன்சர். 8th क्वेश्चन பார்த்தோம்னா the LCM of two numbers is 2376 while their HCF is 33. If one number is 297 then find the other அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த क्वेश्चनல பார்த்தோம் அப்படினா வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு நம்பரோட LCM அதாவது ரெண்டு நம்பரோட மீபோ பே வந்து 2376 அப்படிங்கறாங்க. அதே அந்த ரெண்டு நம்பரோட மீபோ வா பார்த்தோம்னா வந்து 33 அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இது ரெண்டு நம்பரோட LCM HCF கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பர்ல ஒரு நம்பர் வந்து 297 கொடுத்திருக்காங்க, இன்னொரு நம்பரை நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி क्वेश्चனை சால்வ் பண்றதுக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா என்ன அப்படி நம்ம பார்த்தோம்னா product of two number equal to LCM into HCF அப்படிங்கிறது அந்த ஃபார்முலா. அதாவது ஒரு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா A and B அப்படின்னு ரெண்டு நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த A into B அப்படின்னு அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா அது எப்பவுமே அந்த ரெண்டு நம்பரோட LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. இப்போ இங்க நமக்கு வந்து ஒரு நம்பர் வந்து 297 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்ற நம்பரை வந்து A அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா படி பார்த்தோம்னா 297 into A அதாவது அதான் ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ். அந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க? அதோட LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த ரெண்டு நம்பரோட LCM வந்து 2376 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது ரெண்டோட HCF வந்து 33 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம A = அப்படிங்கறத இந்த 297 இந்த பக்கம் கொண்டு போனோம்னா டிவிஷன்ல வந்துரும். சோ இந்த இத நம்ம இப்ப சால்வ் பண்ணோம் அப்படினா வந்து அதாவது 2376 into 33 divided by 297 அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படினா A = 264 ன்னு வந்துரும். அதாவது அந்த இன்னொரு நம்பர் வந்து 264 அப்படிங்கறத இங்க ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா ரெண்டு நம்பரோட LCM வந்து 495 அப்படினு சொல்றாங்க. அதே அந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து 5 அப்படினு சொல்றாங்க. அதோட சம் வந்து அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா 100 வருது அப்படினா அதோட அடிஷன் அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும் அப்படினு கேக்குறாங்க. சோ போன சம்ல நம்ம பார்த்தோம் ரெண்டு நம்பரோட LCM-உம் HCF-உம் கொடுத்து அது ரெண்டுல இருந்தும் ஒரு நம்பர் கொடுத்து இன்னொரு நம்பர் எவ்வளவுன்னு கேட்டாங்க. நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சோம். இந்த சம்லயும் அதே மாதிரி ரெண்டு நம்பரோட LCM HCF கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த ரெண்டு நம்பர்லயும் எந்த நம்பரை பத்தியும் சொல்லல. ஒரு நம்பர் என்ன இன்னொரு நம்பர் என்னன்னு எதுவுமே சொல்லல. ஆனா அதோட அடிஷன் அப்படின்னு மொத்தமா கொடுத்திருக்காங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணா 100 வருது அப்படிங்கறாங்க. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணா எவ்வளவு வரும்னு கேக்குறாங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்னா இங்க வந்து ரெண்டு நம்பருமே கொடுக்காதனால ஃபர்ஸ்ட் நம்பரை A ன்னு எடுத்துக்கிறோம், ரெண்டாவது நம்பரை B ன்னு எடுத்துக்கிறோம். அதோட LCM அதாவது A and B யோட LCM வந்து 495 ன்னு சொல்லிருக்காங்க. அதோட HCF வந்து 5 அப்படினு சொல்லிருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்லிருக்காங்க A plus B = 100 அப்படிங்கறாங்க. A minus B எவ்வளவு அப்படினு கேக்குறாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும் product of two numbers equal to LCM into HCF. அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா A into B அப்படினு போட்டோம்னா அதோட LCM-ஐயும் HCF-ஐயும் மல்டிப்ளை பண்ணலாம். சோ A into B = 495 into 5 அப்படினு வந்துருமா? இப்போ A into B = 495 into 5 அப்படினா அதுல இருந்து நம்ம B = அப்படிங்கறத அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 2475 அப்படினு வருது. அப்ப B = 2475 divided by A அப்படினு வந்துரும். சோ இப்போ B = அப்படினு சொல்லிட்டு ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இத என்ன பண்றோம்னா A plus B = 100 அப்படிங்கறதுல கொண்டு போய் இந்த B யோட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப நமக்கு A plus 2475 divided by A = 100 அப்படினு வந்துருமா?
இப்போ இதுல இருந்து நம்ம ஏயை வந்து காமனா கீழே டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஏ காமனா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல a இன்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். பிளஸ் இங்க ஏ ஆல்ரெடி இருக்கனால மேல 1ஆல மல்டிப்ளை பண்றோம். ஸோ 2475 அப்படின்னு வந்துடும். ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் 2475 டிவைடட் பை ஏ ஈக்குவல் டு 100 வருது. இப்போ இந்த ஏவை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போனோம்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2475 ஈக்குவல் டு 100a அப்படின்னு வந்துடும். அதாவது a ஸ்கொயர் மைனஸ் 100a பிளஸ் 2475 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் வந்துடும். இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணோம்னா ஏயோட வேல்யூ என்னன்னு வந்துடும். அதை கொண்டு போய் a பிளஸ் b ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறத சால்வ் பண்ணா நமக்கு b யோட வேல்யூ என்னன்னு வந்துடும். இந்த ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ்வலா நம்ம ஸ்கூல் டைம்ல பார்த்திருப்போம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து இந்த 2475 a ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணி 2475 a ஸ்கொயர் அப்படின்னு ஜெனரலா ஒரு இதை எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு நம்பர் யோசிக்கணும். அதாவது ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பர் எப்படி இருக்கணும்னா, அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 2475 வரணும். அதே அந்த ரெண்டு நம்பரை பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த 100 வரணும். ஸோ இங்க நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 45a இன்னொன்று வந்து 55a அப்படின்னு எடுத்துக்கிறோம். 45 இன்டூ 55 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து 2475 a ஸ்கொயர் வரும். ஏன்னா 45a 55a போட்டிருக்கோம். ஸோ 45a இன்டூ 55a வந்து 2475 a ஸ்கொயர் வருது. அதே இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம வந்து பிளஸ் பண்ணோம் அப்படின்னா 100a வருது. 45a பிளஸ் 100a 55a வந்து 100a வந்துருது. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த ரெண்டு நம்பரையும் கொண்டு போய் இந்த 100aக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ என்ன பண்றோம்னா a ஸ்கொயர் அப்படியே எடுத்துக்கிறோம். இந்த மைனஸ் 100a அப்படின்னு இருக்கு. இது மைனஸ்ல இருக்கனால நம்ம 45a-யும் 55a-யும் மைனஸ் 45a மைனஸ் 55a எடுத்துக்கணும். அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2475 a ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ இந்த மைனஸ் 100a-வை பிரிச்சு நம்ம ரெண்டா மைனஸ் 45a மைனஸ் 55a அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஏன்னா மைனஸ் 45a மைனஸ் 55a எவ்வளோதான்? மைனஸ் 100a தான். ஸோ அதை ரெண்டை நம்ம பிரிச்சு நம்ம ரெண்டா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பிளஸ் அந்த 2475 அப்படியே போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர் a ஸ்கொயர் மைனஸ் 45a மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. அதுல இருந்து ஏவை காமனா எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் a ஸ்கொயர்ல இருந்து ஏவை காமனா எடுத்தோம்னா ஒரே ஒரு a தான் இருக்கு. ஸோ a மைனஸ் 45a ல இருந்து ஏவை காமன் எடுத்தோம்னா 45 இருக்கு. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா இந்த ஏவை உள்ள கொண்டு போய் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 45a வந்துடும். அதுதான் நம்ம இங்க பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் 55a ல இருந்து அடுத்த ரெண்டு இதுல இருந்தும் மைனஸ் 55 காமனா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பிராக்கெட்குள்ள மைனஸ் 55a ல இருந்து 55 மைனஸ் 55 காமனா எடுத்துட்டோம்னா a மைனஸ் 45 அப்படின்னு வந்துடும். ஏன்னா 55 into 45 தானே 2475. அதனால நம்ம வந்து ஒரு 55 எடுத்தனால உள்ள 45 அப்படின்னு வந்துடும். இதை நம்ம மறுபடியும் a மைனஸ் 45 இன்டூ a மைனஸ் 55 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ a வந்து 45 இல்லைனா 55 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ a வந்து 1 45 இல்லை 55 அதை கொண்டு போய் a பிளஸ் b ஈக்குவல் டு 100 அப்படிங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா வந்து அப்போ b யோட வேல்யூ 1 55 இல்லை 45 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வந்து எப்படி இருந்தாலும் சரி அது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் வந்து 10 தான். அதாவது 45 மைனஸ் 55 போட்டாலும் சரி இல்லை 55 மைனஸ் 45 போட்டாலும் சரி அதோட ரெண்டோடைய டிஃபரன்ஸ் வேல்யூ 10 தான் வருது. நமக்கு அதுதான் இங்கே கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் தி நம்பர்னு கேட்குறாங்க. அது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். இங்க நம்ம பாத்தீங்கன்னா வந்து இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம முதல்ல வந்து அதோடைய ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ப்ராடக்ட் ஆஃப் த நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்டு எஸ்எஃப் அப்படிங்கிற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எடுத்து அந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம ஜெனரலா சால்வ் பண்ணி அதுல இருந்து டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இங்க வந்து டிஃபரன்ஸ் வேல்யூ வந்து 10 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் which when divided by 24, 32 and 36 leaves the remainder 19, 27 and 31 respectively அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த கொஸ்டினை தமிழ்ல எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 24, 32, 36 எண்களால் வகுக்கும்போது முறையே 19, 27, 31 மீதம் வரக்கூடிய மீச்சிறு எண் எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு வந்து லீஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பரை சொல்றாங்க. அந்த நம்பரை 24ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 19னு ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதை 32ஆல டிவைட் பண்ணோம்னா 27 அப்படின்னு ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்பரை வந்து 36ஆல டிவைட் பண்ணும்போது 31 அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்றாங்க. அதனால தான் இங்க ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கிற வேர்டை இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து தனியான மாடல்ஸ். இது எல்லாமே வந்து எல்சிஎம்க்கும் தனியாக நம்ம பார்ப்போம், ஹெச்சிஎம்க்கு தனியாக பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் எல்சிஎம் பேஸ்டு. எப்படின்னு பார்த்தோம்னா இந்த கொஸ்டின்ல வந்து லீஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லீஸ்ட் நம்பர் நமக்கு கொடுத்தா நமக்கு நல்லாவே தெரியும் அது எல்சிஎம் தான் கேட்குறாங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நம்பர் எந்த நம்பரை இவங்க சொல்றாங்களோ அந்த நம்பரை ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே நம்ம வந்து இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்க அந்த நம்பர் நம்ம வந்து a அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். அப்ப இந்த கொஸ்டின் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா a அப்படிங்கிற அந்த நம்பரை 24ஆல டிவைட் பண்ணும்போது கடைசியில
19 அப்படின்னு சொல்லி மீதம் வருது, ரிமைண்டர் வருது. அதே அந்த நம்பரை 32ஆல டிவைட் பண்ணும்போது கடைசியில நமக்கு வந்து 27 அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் வருது. அதே அந்த நம்பரை 36ஆல வகுக்கும் போது நமக்கு 31 அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் வருது. இப்ப இந்த மூணு நம்பர்லையும் இப்படி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 24, 32, 36 இந்த 3 நம்பர்லையும் பார்த்தோம்னா இங்க ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்கலாம். என்னன்னா இந்த 24 இந்த டிவைட் பண்றோம்ல, இந்த 24 இந்த ரிமைண்டர் 19ஆல மைனஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 5 அப்படின்னு சொல்லி நமக்கு மைனஸ் பண்ணா 5 அப்படின்னு சொல்லி நம்பர் வரும். அதே 32 வந்து 27ஆல மைனஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து நமக்கு 5 அப்படின்னு வருது. அதே மாதிரி 36 31ஆல மைனஸ் பண்ணோம்னா 5 வருது. அதாவது இந்த 3 இடத்துக்குமே வந்து நமக்கு ஒரே நம்பர் 5 அப்படின்னு சொல்லி தான் மைனஸ் பண்ணா நமக்கு வேல்யூ வருது. அப்ப இங்க நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து நமக்கு இந்த a அப்படிங்கிற நம்பரை வந்து 24ஆல இல்ல 32ஆல 36ஆல டிவைட் பண்ணியிருந்தா எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தா, அதாவது டிவைட் பண்ணி ரிமைண்டர் எதுவுமே வராம 0 வந்திருந்தா நம்ம டைரக்டா என்ன பண்ணுவோம், இந்த 24, 32, 36 எடுத்து எல்சிஎம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிப்போம். ஆனா இங்க ஒரு பர்டிகுலர் ரிமைண்டர் வருது. சோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம 24, 32, 36 இது மூணுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்போம். இந்த எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா வந்து இது மூணுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12, 16, 18 வருது. மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 6, 8, 9 வரும். அது மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 3, 4, 9 வரும். மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா அது 3 அப்படியே கீழே இறக்கிறோம். 4 டிவைட் பண்ணும்போது 2 வருது, 9 அப்படியே கீழே இறக்கிறோம். மறுபடியும் 2ஆல டிவைட் பண்ணோம்னா 3 அப்படியே கீழே இறக்கிறோம். அந்த 2 டிவைட் பண்ணும்போது 1 வருது, 9 அப்படியே கீழே இறக்கிறோம். இப்ப 3ஆல டிவைட் பண்ணோம்னா 1, 1 அந்த 9 3ஆல டிவைட் பண்ணும்போது 3 அப்படின்னு வந்துருது. மறுபடியும் 3ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 1, 1, 1 வந்துருது. சோ 24, 32, 36க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 288 அப்படிங்கிற ஆன்சர் வருது. இந்த 288ங்கிறது என்னது, 24, 32, 36 எல்சிஎம். நமக்கு இப்ப இந்த 288 எடுத்து 24ஆல டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்க்குறோம். டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா 288 எடுத்திருக்கோம், 24ஆல டிவைட் பண்றோம். சோ 24 1s are 24 1ஆல போட்டோம் அப்படின்னா 24 அப்படின்னு வந்துடும். அந்த 8ல 4 போச்சுன்னா 4 வருது, மிச்சம் அந்த 8 அப்படியே கீழே இறக்கிறோம், 48 இருக்கு. இப்ப 24 2 டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா 48 வருது, கீழே வந்து 0 வருது. அதாவது 288 24ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 0 வருது, மீதம் வந்து 0 வருது. அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து 24, 32, 36 மூணுமே வந்து எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க நமக்கு क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, அந்த நம்பரை வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது 24ஆல இல்ல 32ஆல இல்ல 36ஆல டிவைட் பண்ணும்போது 19, 27, 31 அப்படின்னு சொல்லி ஒரு ரிமைண்டர் வருது, மீதம் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த நம்பர் வந்து 288 கிடையாது. ஏன்னா 288 இருந்திருந்தா நமக்கு வந்து 19 அப்படிங்கிற ரிமைண்டர் வந்து வந்திருக்கணும். அந்த நம்பர் ரிமைண்டர் வரல, 0 வந்துருச்சு. அப்பனா அது அந்த நம்பர் வந்து 288 கிடையாது. அப்ப அந்த நம்பர் என்னதான் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியான மெத்தட் என்னன்னா, நீங்க ஏற்கனவே இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி 5 அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ எடுத்து வச்சிருக்கீங்க. அதாவது 24 மைனஸ் 19, 32 மைனஸ் 27, 36 மைனஸ் 31 அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 5 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்திருக்கீங்க. அந்த 5 வந்து இங்க நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா 288 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 283 ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் தான் அந்த ஏவோட வேல்யூ. சோ இப்போ நம்ம இந்த மாதிரி எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, வெவ்வேறு ரிமைண்டர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அந்த கொடுத்த நம்பர் 24, 32, 36ங்கிற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த எல்சிஎம் ஓட என்ன பண்ணிடுறோம்னா டைரக்டா அந்த எல்சிஎம் ஆன்சர்னு சூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணோம்னா அந்த எல்சிஎம்ல இதுங்களில் வர்ற வேல்யூ, அதாவது மைனஸ் பண்ணி வர்ற அந்த டிஃபரன்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணனா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இங்கே 283 அப்படிங்கிறது ஆன்சர். 11th கொஸ்டின் பார்த்தோம்னா, இங்க கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி உனக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த நம்பர் வந்து 191, 216, 266 இந்த மூணு நம்பரையும் டிவைட் பண்ணும்போது 4, 7, 13 அப்படின்னு ரெஸ்பெக்டிவா ரிமைண்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை வந்து ஒரு மீப்பெரு எண் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த நம்பர் வந்து 191, 216, 266 வகுக்கும் போது, அதாவது 191 வகுக்கும் போது 4 ரிமைண்டர் வரும், 216 வகுக்கும் போது 7 ரிமைண்டர் வரும், 266 வகுக்கும் போது 13 ரிமைண்டர் வரும், மீதம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கிரேட்டஸ்ட் நம்பர் மீப்பெரு எண் அப்படின்னு சொன்னாலே நமக்கு தெரியும் என்ன கேட்கறாங்க, HCF கேட்கறாங்க. நம்ம போன சம் மாதிரியே இங்கேயும் வந்து அந்த நம்பரை A அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்ப இங்க என்ன கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 191 அந்த ஏவால நம்ம டிவைட் பண்ணும்போது கடைசியா ரிமைண்டர் 4ன்னு வருது. அதே மாதிரி 216 ஏவால டிவைட் பண்ணும்போது கடைசியா வந்து 7 அப்படின்னு ரிமைண்டர் வருது. அதே மாதிரி 266 ஏயால வகுக்கும் போது நமக்கு வந்து 13 அப்படின்னு சொல்லி மீதம் வருது. இப்ப நமக்கு இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து கிரேட்டஸ்ட் நம்பரை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிரேட்டஸ்ட் நம்பர்லாம் கண்டுபிடிக்கும் போது நமக்கு ரிமைண்டர் 0 தான் வரும். அதாவது அது எல்லாமே கரெக்டா டிவைட் பண்ணும். அப்ப இங்க நமக்கு ரிமைண்டர் 0 வரணும் அப்படின்னா வந்து இந்த 191ல இருந்து 4 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூவை
வந்து ஏவால டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 தானே வரணும். ஏன்னா வந்து ரிமைண்டர் இங்கே 4 வருது, அந்த 4 கொண்டு போய் நம்ம வந்து மைனஸ் பண்ணிடுறோம். அதே மாதிரி 216 நம்ம எடுத்தோம் அப்படின்னா 216 வந்து ஏவால டிவைட் பண்ணும்போது நமக்கு 7 ரிமைண்டர் வருது, அதாவது 7 மீதம் வருது. இந்த மீதம் 7 வரக்கூடாது அப்படின்னா 216 இருந்து 7 மைனஸ் பண்ணி ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பரை ஏவால டிவைட் பண்ணோம்னா நமக்கு மீதம் 0 தான் வரும். அதே மாதிரி 216 இருந்து 13 மைனஸ் பண்ணி அந்த நம்பரை ஏவால டிவைட் பண்ணா நமக்கு மீதம் 0 தான் வரும். அப்ப 191 நம்ம 4ஆல மைனஸ் பண்ணும்போது நமக்கு 187 வருது. 216 வந்து 7ஆல மைனஸ் பண்ணும்போது 209 வருது. 266 வந்து 13ஆல மைனஸ் பண்ணும்போது 253 வருது. இப்போ நம்ம ஆக்சுவலா எதுக்கு HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 187, 209, 253 இது 3க்கு தான். ஏன்னா இந்த 3 நம்பரை நம்ம ஏவால டிவைட் பண்ணா நமக்கு வந்து மீதம் 0 வரும், அதாவது கரெக்டா அது டிவைட் பண்ணும். அது தவிர நம்ம வந்து அதே முன்னாடி கொடுத்திருக்க 191, 216, 266 டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் வருது. சோ இப்போ இங்க என்ன பண்றோம், நம்ம புதுசா கண்டுபிடிச்சிருக்க இந்த 3 நம்பருக்கு வந்து HCF கண்டுபிடிக்கிறோம். HCF கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு மெத்தட் நல்லாவே தெரியும். 3 அட் அ டைத்துல டிவைட் பண்ற ஒரு நம்பரை சூஸ் பண்ணணும். 187, 209, 253 இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் சூஸ் பண்ணா 11ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 17 அப்படின்னா, அதாவது 187 11ஆல டிவைட் பண்ணா 17 வருது. 209 டிவைட் பண்ணும்போது 19 வருது. 253 டிவைட் பண்ணும்போது 23 வருது. இதுக்கு மேல நமக்கு வந்து இது 3ஐயும் 17, 19, 23 இது 3ஐயும் அட் அ டைத்துல டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் கிடையாது. சோ HCF வந்து 11 தான். சோ இந்த क्वेश्चनல நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரோம், ரிமைண்டர் எல்லாத்தையுமே அந்த கொடுத்திருக்க நம்பரோட மைனஸ் பண்ணி ஒரு புது நம்பர் எடுத்துறோம். அந்த நம்பருக்கு தான் HCF கண்டுபிடிச்சிருக்கோம். சோ ஃபைனலா நமக்கு வர்ற HCF தான் இங்க ஆன்சர். சோ HCF 11 அப்படிங்கறது இங்க ஆன்சர். அடுத்த क्वेश्चन பார்த்தோம்னா இங்க ஒரு லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா 24, 30, 54 இந்த 3ஆலையும் அந்த நம்பரை டிவைட் பண்ணும்போது 5 தான் எல்லாத்துலயுமே ஒரே ரிமைண்டரா வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம மெத்தட்ல வந்து வெவ்வேறு ரிமைண்டர் வந்துச்சு ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணும்போது. ஆனா இங்க நமக்கு வந்து எல்லாத்துலயுமே வந்து ஒரே ரிமைண்டரா 5 தான் வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த நம்பரை வந்து A அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஏவை வந்து 24ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் மீதம் வந்து 5 வருது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஏவை வந்து 30ஆல வகுக்கும் போது மீதம் 5 வருதுங்கிறாங்க. அதே மாதிரி ஏவை வந்து 54ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 5 வருது அப்படிங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த லீஸ்ட் நம்பர் கேட்கும்போது இந்த ரிமைண்டரையும் அந்த 24, 30, 54 இருக்கிறதோட மைனஸ் பண்ணி ஒரு காமன் வேல்யூ எடுத்தோம். ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 24 5ஆல மைனஸ் பண்ணா நமக்கு 19 வரும். அதே 30 5ஆல மைனஸ் பண்ணா 25 வரும். சோ ஒரு காமன் வேல்யூ வந்து இங்க நமக்கு வரப்போறது கிடையாது. சோ இந்த மாதிரி ஏன்னா சேம் ரிமைண்டர் கொடுத்ததுனால காமன் வேல்யூ இங்க மைனஸ் பண்ணும்போது வராது. ஆனா டிஃபரெண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுக்கும்போது தான் காமன் வேல்யூ வரும். அந்த வேல்யூவை நம்ம வந்து கடைசியில யூஸ் பண்ணோம். அதாவது கடைசியில நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணோம். ஆனா இங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க வந்து இந்த 24, 30, 54 இந்த 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு இந்த ரிமைண்டர் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த நம்பரை நம்ம பிளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். சோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், 24, 30, 54 இது 3க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம். எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24 டிவைட் பண்ணும்போது 12 வருது, 30 டிவைட் பண்ணும்போது 15 வருது, 54 டிவைட் பண்ணும்போது 27 வருது. இப்போ இது 3ஐயும் 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 12 டிவைட் பண்ணும்போது 4 வருது, 15 டிவைட் பண்ணும்போது 5 வருது, 27 டிவைட் பண்ணும்போது 9 வருது. மறுபடியும் இதை 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 4 டிவைட் பண்ணும்போது 2 வருது, 5ஐயும் 9 அப்படி கீழே இறக்கிறோம். மறுபடியும் இதை 2ஆல டிவைட் பண்ணோம்னா 2ஆல டிவைட் பண்ணும்போது 1 வந்துருது, 5ஐயும் 9ஐயும் கீழே இறக்கிறோம். இப்போ இதை 3ஆல டிவைட் பண்ணோம்னா 1ஐயும் 5ஐயும் அப்படியே கீழே இறக்கிறோம். 9 டிவைட் பண்ணும்போது 3 வந்துருது. மறுபடியும் இதை 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து 1ஐயும் 5ஐயும் கீழே இறக்கிறோம். அந்த 3க்கு 3ஆல டிவைட் பண்ணும்போது 1 வந்துருது. சோ ஃபைனலா 5ஆல டிவைட் பண்ணும்போது 1 1 1 வந்துருது. சோ இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1080 அப்படின்னு ஒரு வேல்யூ வருது. ஆக்சுவலா என்ன 1080 வந்து அதாவது 1080 அப்படிங்கறத வந்து ஏவா எடுத்துக்கிட்டு நம்ம 24ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஆக்சுவலா வந்து கடைசியில வந்து ரிமைண்டர் 0 வரும். ஏன்னா அது வந்து எக்ஸாக்ட்டா டிவைட் பண்ணும், மீதமே வராது. ஆனா இங்க என்ன சொல்றாங்க, மீதம் 5 வருதுங்கறாங்க. எல்லாத்தையுமே நம்ம டிவைட் பண்ணும்போது அதாவது 30 எடுத்துட்டு 1080 டிவைட் பண்ணாலும் சரி, 54 எடுத்துட்டு 1080 டிவைட் பண்ணாலும் சரி நமக்கு மீதம் 0 தான் வரும். ஆனா மீதம் 5 வருது அப்படின்னா எல்லாத்து கேஸ்க்கும் மீதம் 5 தான் வருது அப்படின்னா அந்த 5 இந்த 1080 ஆட் பண்ணா 1085 நமக்கு ஒரு புது வேல்யூ வரும். இதுதான் இங்க ஆன்சர். சோ இந்த இதுல என்ன பண்றோம், எல்சிஎம் எடுத்து கடைசியில அந்த ரிமைண்டர் வேல்யூ ஈக்குவல் வேல்யூ ரிமைண்டரா இருக்கனால அதை அந்த எல்சிஎம் வேல்யூவோட பிளஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதே இதுக்கு முன்னாடி பார்த்த லீஸ்ட் நம்பர் क्वेश्चनல நம்ம என்ன பண்ணோம், அந்த டிவைசர் 24, 30, 54ங்கற டிவைசரோட நம்ம இந்த ரிமைண்டர்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி ஒரு காமன் வேல்யூ எடுத்து அந்த காமன் வேல்யூவை மைனஸ் பண்ணும். பட் இந்த क्वेश्चनல இங்க ரிமைண்டர் சேம் ரிமைண்டர் வந்து பிளஸ் பண்ணனும். சோ இங்க ஆன்சர் வந்து 1085. கடைசியா 13th क्वेश्चन பார்த்தோம் அப்படினா இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த நம்பர் வந்து 1356, 1868, 2764 இது எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது
எல்லாத்துலேயுமே வந்து 12ன்னு ரிமைண்டர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இதில் வந்து வெவ்வேறு ரிமைண்டர் வந்துச்சு. அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர் சம்மில் வந்து அதாவது மீப்பெரு எண் அந்த சம்மில் வந்து வெவ்வேறு ரிமைண்டர் வந்துச்சு, வெவ்வேறு மீதம் வந்துச்சு. ஆனால் இந்த சம்மில் ஒரே மீதம் ஒரே ரிமைண்டர் 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நம்பரை நம்ம வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ இந்த கொஸ்டின் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1356 ஏவால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 12 வருது அப்படிங்கிறாங்க. 1868 வந்து ஏவால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 12 வருது அப்படிங்கிறாங்க. 2764 ஏவால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 12 வருதுங்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் கிரேட்டஸ்ட் நம்பர் சம்மில் நம்ம என்ன பண்ணோம், ரிமைண்டர் எல்லாத்தையுமே அந்த நம்பரோட கொடுத்துருக்க நம்பரோட மைனஸ் பண்ணி புது நம்பர் கண்டுபிடிச்சோம். அந்த புது நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம். இங்கேயும் அதே மாதிரி தான். அது வந்து வெவ்வேறு ரிமைண்டராக இருந்தாலும் சரி, சேம் ரிமைண்டராக இருந்தாலும் சரி, மெத்தட் ஒன்று தான். உங்களுக்கு இங்கே புரியணும், அதாவது சேம் ரிமைண்டர் கொடுத்தாலும் அதே மெத்தட் தான் அப்படிங்கிறது புரியணுங்கிறதுக்காக தான் இங்கே வந்து இந்த கொஸ்டின் வச்சிருக்கோமே தவிர இங்கே ஹெச்சிஎஃப்ல நமக்கு புது மெத்தட் எதுவுமே கிடையாது. ரெண்டுக்குமே ஒரே மெத்தட் தான். அதாவது வெவ்வேறு ரிமைண்டராக இருந்தாலும் சேம் ரிமைண்டராக இருந்தாலும் ஒரே மெத்தட் தான். ஆனால் எல்சிஎம் மெத்தட் மட்டும் தான் நமக்கு மாறும். அந்த போன கொஸ்டின் மட்டும் தான் மாறும். ஓகே, இந்த கொஸ்டின் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி 1356 மைனஸ் 12 போட்டோம்னா 1344 வருது. 1868 மைனஸ் 12 போட்டோம்னா 1856 வருது. 2764 மைனஸ் 12 போட்டோம்னா 2752 வருது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மூணு வேல்யூக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சிஎஃப் ஆஃப் 1344 1856 2752. அதாவது இந்த மூணுக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா வர்ற வேல்யூ வந்து ரிமைண்டர் வந்து 0 வரும், எக்ஸாக்டா டிவைட் பண்ணும், ரிமைண்டரே வராது அப்படிங்கிறது அதோட அர்த்தம். அதனால தான் ரிமைண்டர்னு வர்ற மீதம் வர 12 வந்து அதோட மைனஸ் பண்ணி நம்ம புது வேல்யூ எடுத்துட்டோம். ஓகே, இப்போ இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம் நமக்கு ஃபார்முலா தெரியும். அதாவது ஹெச்சிஎஃப் எப்பவுமே வந்து நமக்கு எல்லாத்தையுமே அட் அ டைம்ல ஒரே மாதிரி இதை டிவைட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் டிவைட் பண்ற மாதிரி வகுக்கிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்தோம் அப்படின்னா 16 எடுத்தோம் அப்படின்னா, அதாவது 4 போடலாம். பட் இருந்தாலும் நம்ம மொத்தமா போடுறதுக்காக இங்க 16 அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ 16 எடுத்தோம் அப்படின்னா 1344 16ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 84 வருது. 1856 டிவைட் பண்ணும்போது 116 வருது. 2752 டிவைட் பண்ணும்போது 172 வருது. இதை மறுபடியும் 4ஆல டிவைட் பண்ணா 21 29 43 அப்படின்னு வருது. பட் இதுக்கு மேல ஹெச்சிஎஃப் நம்மளால ப்ரொசீட் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா இதுக்கு மேல வந்து மூணையும் சேமா டிவைட் பண்ற மாதிரி ஒரு நம்பர் கிடையாது. ஸோ இதோட நம்ம ஹெச்சிஎஃப்ங்கிறதுனால ஸ்டாப் பண்றோம். ஸோ 16 × 4 = 64 அப்படிங்கிறதா இங்க நமக்கு ஆன்சர். இப்போ நம்ம கடைசியா பார்த்த சம்ம உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சம்மப்பா இங்க நாங்க காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து கடைசியா வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்சிஎம்க்கு 2 மெத்தட்லையும் ஹெச்சிஎஃப்க்கு 2 மெத்தட்லையும் பார்த்தோம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் எல்சிஎமோட 2 மெத்தடும் எடுத்தோம் அப்படின்னா எல்சிஎம்ல வந்து வெவ்வேறு ரிமைண்டர் வருது அப்படிங்கிற மாதிரி, அதாவது லீஸ்ட் நம்பர்னு கொடுத்துருப்பாங்க, அதில் வெவ்வேறு ரிமைண்டர் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தட் பார்த்தோம். அதில் என்ன பண்ணோம், அந்த எல்சிஎம் அப்படிங்கிறத வந்து அந்த நம்பரை ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொடுத்துருக்க நம்பர் அவங்க 10 20 30 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த 10 வச்சு ஏவை டிவைட் பண்ணும்போது பி வருது, 20 வச்சு ஏவை டிவைட் பண்ணும்போது கியூன்னு ரிமைண்டர் வருது, 30 வச்சு டிவைட் பண்ணும்போது ஆர்னு ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எல்சிஎம் வெவ்வேறு ரிமைண்டர் வருது அப்படின்னா அந்த ரிமைண்டரையும் அந்த கொடுத்துருக்க நம்பரையும் மைனஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வேல்யூ தான் வரும். அதாவது 10 - p 20 - q 30 - r கொடுத்துருக்க ரிமைண்டர் PQRங்கிற ரிமைண்டரை அந்த கொடுத்துருக்க நம்பரோட மைனஸ் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரே மாதிரி வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அந்த வேல்யூ மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுட்டு இந்த 10 20 30க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சு கடைசியில் அந்த வேல்யூ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது எல்சிஎம்ல டிஃபரெண்ட் ரிமைண்டர்னா பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்து அப்படியே எல்சிஎம்ல லீஸ்ட் நம்பர் அப்படிங்கிற எல்சிஎம்ல சேம் ரிமைண்டர் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா அங்க வந்து இங்க நமக்கு வந்து மைனஸ் எதுவும் பண்ண தேவையில்லை. ஏன்னா வெவ்வேறு ரிமைண்டர் இல்லாம சேம் ரிமைண்டர் இருக்கு, அதாவது மீதம் வந்து ஒரே மீதமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம வந்து அந்த 10 20 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அந்த எல்சிஎமோட கடைசியில் அந்த ரிமைண்டர் வேல்யூ என்னவோ அதை டேரக்டா ஆட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இது வந்து எல்சிஎமோட மெத்தட்ஸ். இப்போ ஹெச்சிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹெச்சிஎஃப்ல வந்து கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா ஹெச்சிஎஃப் கேட்கறாங்கன்னு அர்த்தம். அதில் வெவ்வேறு ரிமைண்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு ஹெச்சிஎஃப்ல ரெண்டுக்குமே வெவ்வேறு ரிமைண்டரா இருந்தாலும் சரி சேம் ரிமைண்டரா இருந்தாலும் சரி ஒரே மெத்தட் தான். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 10 20 30 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம PQR அப்படிங்கிற அந்த ரிமைண்டரை வந்து ஒவ்வொன்றுக்கும் மைனஸ் பண்ணி ஒரு புது வேல்யூ எடுக்கிறோம். அந்த புது வேல்யூக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி சேம் ரிமைண்டர் அப்படின்னு இருந்தா அதுக்கு என்ன பண்றோம், இப்போ 10 வந்து ஏ டிவைட் பண்ணுது, இல்ல 20 ஏ டிவைட் பண்ணுது, இல்ல 30 ஏ டிவைட் பண்ணுது, 3 இடத்துலையும் 6ன்னு சொல்லி ஒரே ரிமைண்டர் தான் வருது அப்படின்னா அந்த அங்கேயும் நம்ம மேலே செஞ்ச மாதிரி அதே இதுதான் பண்ணணும், அதே மெத்தட் தான் பண்ணணும். அந்த ரிமைண்டரை வந்து அந்த நம்பர்ஸோட 10ஓட 20ஓட 30ஓட வந்து மைனஸ் பண்ணி நம்ம புது வேல்யூ எடுத்து அந்த புது வேல்யூக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு கடைசியில தான் ஒன்று மைனஸ் பண்றோம் இல்லை பிளஸ் பண்றோம். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ எடுத்துட்டு அந்த வேல்யூக்கு தான் நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஃபைனலாக நம்ம பண்ண மெத்தட்ஸ். இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சியோட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருக்கிற எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக்கோட மாடல் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்தோம். இது வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பார்ட் 1 வீடியோ. எங்களோட பார்ட் 2 வீடியோவில் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸ், இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி
எக்ஸாம்ஸ்ல வந்திருக்க கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்ப்போம். அதோட சேர்த்து உங்களோட ப்ராக்டிஸ்க்காக தனியாக டெஸ்ட் கொஸ்டின்ஸும் வச்சிருப்போம். அது எங்களோட பார்ட் 2 வீடியோ வரும். ஸோ டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கான வீடியோஸ்க்கு எங்களோட யூடியூப் சேனல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எங்களுடைய வெப்சைட் tnpsc.academy அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் சம்பந்தமா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ் facebook.com/tnpsc.academy அப்படிங்கிற எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல மெசேஜ் பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லபடியா படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.